ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மட்டன் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் சிக்கன் 65 பண்ணலான்னு விங்ஸோ லெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கபாப் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், சில்லி பவுடர், லெமன், சால்ட் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சா அது சீக்கிரம் நம்ம பிரியாணி பண்ணிவிட்டு கடைசி 65 போட கரெக்டாக இருக்கும். மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் குண்டா வச்சுட்டு அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி எசன்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக. அது ஆனியன் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் கோல்டிஷாக வரும். அந்த கோல்டிஷ் வர டைமில் நான் டொமேட்டோ ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து குக்கரில் பண்ணல, இப்போ குண்டாவில் பண்ணுறதுனால நான் இப்போ டொமேட்டோ கூடயே எல்லா ஒரு சில்லி பவுடர், கர்ட் அதெல்லாம் நான் ஆட் பண்ணிப்பேன். இதனால் கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கினேன். கல் உப்பு கொஞ்சமாக, சில்லி பவுடர், கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக, ஏன்னா கொஞ்சம் குக்கர்லேயே கொஞ்சம் போட்டிருக்கேன். கர்டு கொஞ்சம் க்ரீமிஷாக வரத்துக்கு. பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சம் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பிரியாணி மசாலா. இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நான் ஷூட் பண்ண மறந்துட்டு புதினாவை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வடித்து வச்ச கொஞ்சம் ரைஸை அது கொஞ்சம் மேலே போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ளேஸ் மாட்டி கொஞ்சம் கிளறிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தம் போட்டுருங்க. இந்த தம் போட்ட அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டன் பிரியாணி சுட சுட பழம் ரெடி ஆகிடும். அது கூட சிக்கன் 65 மசாலா போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் 65 போட்டுக்கினேன். இதுதான் எங்கள் வீட்டோட ரெசிபி இன்றைக்கி. உங்கள் வீட்டு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.